இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பாலக் பூரி வித் ஆம்ரஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பஞ்ச் பாலக்கீரையை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த இதை வந்து மிக்சியில் எடுத்துக்கலாம். 2 சின்ன பீஸ் இஞ்சி போடுறேன், ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த பாலக்கீரையை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கோதுமை மாவு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ரவை போட்டுருங்க. பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆம்ச்சூர் பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச கீரையை இதில் எடுத்துடலாம். இது ஊறட்டும். இந்த மாதிரி நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க, சீலை போட்டுக்கோங்க. இதுக்கு நாட்டு சக்கரை எடுத்துட்டுருக்கேன் நான். ஒரு சின்ன பிஞ்ச் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ ஒரு 5-6 ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கேன். இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டு எண்ணெயை தொட்டுட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 இட்டு வச்சுட்டுருக்கேன். ஆம்ரஸ் பற்றினா தயாராக வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுத்து பூரி போடலாம். எல்லா பூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு, ஸோ ஆம்ரஸ் தயாராகிடுத்து. இதை மூடிடலாம். இந்த பூரி மேலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு கட் பண்ணிடுவோம். இது குத்தமிச்செல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டுடுவா. கண்டிப்பாக உங்காத்து குழந்தைகளுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, அவெல்லாம் பிடிச்சிதா, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.